மேம் குட் ஈவினிங். ஒரு டவுட்டு. நம்ம கிட்ட குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்க்கு வராங்கல்ல, அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணுமா இல்லை எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணுமா? இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு. ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா குழந்தை வேணும்னு, அதனால வந்ததும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, கையில் கொடுக்க மாட்டாங்களா குழந்தைன்னு ஆசையாக இருக்கும். நான் ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சமைக்கிறதுக்கு போகிறேன், அடுப்பு முதல்ல ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து காய்கறியெல்லாம் அரைஞ்சிட்டு இருப்பியா, இல்லை ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் கொளுத்துவியா? இல்லை ஃபர்ஸ்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். ஆமாம், ஒரு ஆர்டினரி சமையலுக்கே ப்ரிப்பரேஷன் தேவை இருக்குல்ல, அது மாதிரி தான்மா. ஏன்னா குழந்தை இல்லைன்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்போது கணவன் மனைவி 2 பேருக்குமே அசஸ்மெண்ட் பண்ணணும். 2 பேருக்குமே சில டெஸ்ட் எழுதி கொடுத்து யார்கிட்ட குறை இருக்குது, ஒருத்தர்கிட்டயா 2 பேர்கிட்டயா, இல்லை அவங்க 2 பேர்கிட்ட இல்லைனாலும் வேறு எதனா பிரச்சனைகள் இருக்கா, சில சமயம் சேராத கூட இருந்திருப்பாங்க தெரியாத. ஸோ அதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம அந்த மருந்துகளை எக்ஸ்ட்ரா எழுதி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆகையினால த பெஸ்ட் திங் நான் என்ன நினைப்பேன் எப்படியோன்னா, அசஸ்மெண்ட் பண்ணிடணும் பேஷண்ட்டுக்கு. முதல்ல யார்கிட்ட பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதை பற்றி அவங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதை தானே நம்ம இங்கே பண்ணுறோம். எஸ் மேம். அதுதான் ப்ராப்பர் மெத்தட். அதனால உங்களோட ஆர்வம் புரியுது எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லேட் ஆகுதுன்னு நினைக்க மாட்டீங்க. ஓகேவா? ஆகையினால சில பேசிக் டெஸ்ட் தான் எழுதி தருவாங்க முதல்ல, அதை எந்த டாக்டராக இருந்தாலும் அது. ஓகேவா? அதனால அந்த பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த மையப்புள்ளியை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களோட ரூட் மேப் டுவர்ட்ஸ் யுவர் பேபி ஜேர்னி வில் பி ரெடி. அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிருஷ்ணகிரி பஸ் ஏறி உட்காந்த கதையாயிரும். ஒரு தமாஷ்க்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ராப்ளமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா அசஸ்மெண்ட் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு விடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம் குட் ஈவினிங். ஒரு டவுட்டு. நம்ம கிட்ட குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்க்கு வராங்கல்ல, அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணுமா இல்லை எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணுமா? இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு. ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா குழந்தை வேணும்னு, அதனால வந்ததும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, கையில் கொடுக்க மாட்டாங்களா குழந்தைன்னு ஆசையாக இருக்கும். நான் ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சமைக்கிறதுக்கு போகிறேன், அடுப்பு முதல்ல ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து காய்கறியெல்லாம் அரைஞ்சிட்டு இருப்பியா, இல்லை ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் கொளுத்துவியா? இல்லை ஃபர்ஸ்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். ஆமாம், ஒரு ஆர்டினரி சமையலுக்கே ப்ரிப்பரேஷன் தேவை இருக்குல்ல, அது மாதிரி தான்மா. ஏன்னா குழந்தை இல்லைன்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்போது கணவன் மனைவி 2 பேருக்குமே அசஸ்மெண்ட் பண்ணணும். 2 பேருக்குமே சில டெஸ்ட் எழுதி கொடுத்து யார்கிட்ட குறை இருக்குது, ஒருத்தர்கிட்டயா 2 பேர்கிட்டயா, இல்லை அவங்க 2 பேர்கிட்ட இல்லைனாலும் வேறு எதனா பிரச்சனைகள் இருக்கா, சில சமயம் சேராத கூட இருந்திருப்பாங்க தெரியாத. ஸோ அதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம அந்த மருந்துகளை எக்ஸ்ட்ரா எழுதி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆகையினால த பெஸ்ட் திங் நான் என்ன நினைப்பேன் எப்படியோன்னா, அசஸ்மெண்ட் பண்ணிடணும் பேஷண்ட்டுக்கு. முதல்ல யார்கிட்ட பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதை பற்றி அவங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதை தானே நம்ம இங்கே பண்ணுறோம். எஸ் மேம். அதுதான் ப்ராப்பர் மெத்தட். அதனால உங்களோட ஆர்வம் புரியுது எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லேட் ஆகுதுன்னு நினைக்க மாட்டீங்க. ஓகேவா? ஆகையினால சில பேசிக் டெஸ்ட் தான் எழுதி தருவாங்க முதல்ல, அதை எந்த டாக்டராக இருந்தாலும் அது. ஓகேவா? அதனால அந்த பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த மையப்புள்ளியை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களோட ரூட் மேப் டுவர்ட்ஸ் யுவர் பேபி ஜேர்னி வில் பி ரெடி. அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிருஷ்ணகிரி பஸ் ஏறி உட்காந்த கதையாயிரும். ஒரு தமாஷ்க்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ராப்ளமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா அசஸ்மெண்ட் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு விடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.